அப்ப இயேசுனுடைய பிறப்புக்கு, அதாவது முதல் வருகைக்கு நம்மை தயாரிக்கிறோம். பிறக்கின்ற பாலன் இயேசுவை தகுதியோடு நாம் அவரை காண்பதற்காக ஒரு தயாரிப்பு காலம் தான் இந்த திருவருகை காலம். அப்ப இயேசுடைய முதல் வருகையான இயேசுடைய பிறப்புக்கான தயாரிப்பு காலம், இரண்டாவது இயேசுடைய இரண்டாம் வருகைக்கான ஒரு தயாரிப்பு காலம். இரண்டாம் வருகை வந்துருச்சா இல்லையா? வரல, எதிர்பார்த்திருக்கிறோம். அப்ப இரண்டாம் வருகைக்கான ஒரு தயாரிப்பு, இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு. அப்ப இந்த ரெண்டையும் எப்படி நாம் தயாரிக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த திருவருகை காலத்தினுடைய 4 வாரங்களுமே நமக்கு சிந்தனையை கொடுக்கிறது. முதல் வாரம், இந்த வாரம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்க அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, இந்த அடிப்படை. அப்ப இந்த நம்பிக்கை எதிர்நோக்கை அடித்தளமாக கொண்டு நம்முடைய தயாரிப்பு இருக்க வேண்டும். அந்த தயாரிப்பு எப்படிப்பட்ட தயாரிப்பாக இருக்க வேண்டும்? இன்றைய வாசகங்கள் 3மே மிக தெளிவாக நமக்கு